அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாமும் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் பலியினில் இணைந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் அருளினில் இணைந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாமும் செல்வோம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். ஆலயங்களில் இப்போது எல்லாரும் இந்த பாடலை பாடுவார்கள். ஆகவே இந்த பாடல் தெரிந்த அனைவரும் முதலாவது அடியை சேர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் பாடிக்கொள்ளலாம். தேடியே தேவன் வருகிறார், நம்மையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், சுமைகளில் சுகமாகுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாமும் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாமும் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதரங்களே, பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையையும் இறை இரக்க பெருவிழா ஞாயிறையும் இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. கடந்த பெரிய வெள்ளிக்கிழமை இறை இரக்க பக்தியை தொடங்கி ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் உலகத்தின் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டும் மனம் மாறவர்களுக்காக பரிந்துரை ஜெபங்கள் செய்த அனைவருக்கும் இன்று பெருநாள். இறை இரக்க பக்தி முயற்சிகளை வீட்டிலிருந்து செய்த உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக இந்த பலியிலே ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய ஜெபத்தின் வழியாக பலருடைய ஆத்துமாக்களிலே விடுதலையும் பரலோக மகிமையும் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். நம் ஆண்டவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர். தண்டிக்கிறதை விட மனம் மாறுகிற பாவியை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற இறைவன் என்கிற செய்தியை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த பலியிலே பங்கு பெற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்று நிற்கிறேன். கைகளை கும்பிட்டு கண்களை மூடி, நாங்கள் பூசைக்கு வந்திருக்கிறோம், பூசையில தான் கலந்து கொள்ளுகிறோம். எங்கள் கால்கள், எங்கள் கைகள், எங்கள் உடம்பு, எங்கள் கண்கள், எங்கள் மனம் எல்லாம் எவ்விடத்தில் நாம் நின்றாலோ இருந்தாலோ பார்த்து கொண்டிருந்தாலோ உன்னத இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் மனம் வருந்தி நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த பலியிலே தகுதியோடு இணைந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாயை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் என் மீதும் உங்கள் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பில் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ் அருள் பெருக்கை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தூய ஆவியானவரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்ததையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ளச் செய்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 42 தொடங்கி 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவரும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சான்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கிறது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 3 தொடங்கி 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பெறும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காய் கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புலமுடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்போதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லென்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள்.
இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோ பெறு பெற்றோ. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வாக்கியங்கள் 19 தொடங்கி 31 முடியும் வரை. கைகளை கும்பிட்டு இறை வார்த்தைக்கு பக்குவமாய் செவி சாய்ப்போம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் இயேசு தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் இயேசு அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிருவருள் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்த பொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமா அவர்களோடு இருந்தார். கதவுகள் மூடப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் இயேசு தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றார். வேறு பல பல அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மேசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பேரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உட்கார்வோம் பிரியமானவர்களே. உட்கார்ந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம்
மனதை பக்குவப்படுத்துவோம். கண்களை மூடி இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே பதியும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறு, இறை இறக்க பெருவிழா கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளுகிற எங்களையும் எங்களுடைய விசுவாசத்தையும் வார்த்தைகள் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. இது என்னுடைய பைபிள், ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வாழ்வு கொடுக்கிறது. நான் அவருக்காக வாழ முயற்சிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் முன்னுரையிலே சொன்னது போல இன்றைக்கு இறை இறக்கத்தின் பெருவிழாவாக அன்னியாம் திருச்சபை கடந்த 20 வருடங்களாக இந்த 2வது பாஸ்கா ஞாயிறை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கின்றது. நான் ஒவ்வொரு முறையும் இந்த இறை இறக்க பெருவிழா வரும் பொழுது நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நான் இந்த பெருவிழா வருவதற்கு காரணம் இந்த உலகத்தின் மீது ஆண்டவர் கொண்டிருக்கிற பிரியம், நேசம். ஆண்டவர் நம்மை தேடி வருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நாம் காலங்கள் கடந்து போக 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 இந்த உலக பிரகாரமான ஆசைகள், உலக ஆசைகள் அதிகரித்து கடவுளுடைய அன்பை விட்டு விலகி கடவுளுடைய இரக்கத்தை ஏற்க மறந்து எப்படியோ வாழலாம் என்று நாம் நினைக்கிற பொழுதும், ஐயோ இன்னொரு நாளைக்கு சாகத்தானே போறோம், எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம் என்று நினைக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்து வந்து, ஐயோ நான் உனக்காக சிந்திய இரத்தம் வீணாக போகக்கூடாது, உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிற மோட்ச வாழ்வு வீணாக போகக்கூடாது என்று சொல்லி நம்மை அவருடைய இரக்கத்தில் சேர்ப்பதற்காக 1931ஆம் ஆண்டு காலங்களிலே போலந்து தேசத்திலே வாழ்ந்த ஃபவுஸ்தீனா என்கிற ஒரு அருட்சகோதரிக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய இரக்கத்தை உலகத்துக்கு காண்பிக்கும்படி சொன்னார். தன்னுடைய இதயத்திலிருந்து வருகிற அந்த கதிர்களாலும் அவருடைய வெள்ளை நிற தோற்றத்தினாலும் இயேசு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய உருவத்தை முதலில் நீ வரைந்து எல்லாருக்கும் சொல்லு. ஆண்டவரே, நான் உண்மையிலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். தோமாண்டிக்கு சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரே, என் தேவனே, நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உருவத்தை பார்த்து நான் உயிரோடு இருக்கிறேன், இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன் என்பதை நீ போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஃபவுஸ்தீனா என்கிற அந்த சகோதரி இதை தன்னுடைய மடத்திலே இருந்து இருக்கிறவர்களுக்கு சொன்ன பொழுது சகோதரியை உளவியல் டெஸ்டுக்கு அனுப்பினார்கள். இவங்க கொஞ்சம் மண்டை தட்டிட்டு அவருடைய பாவ சங்கீதனம் கேட்கிற அருட்தந்தையும் சொன்னார், இவ ஒருக்கா சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, மென்டல் டெஸ்ட்டுக்கு. அங்கெல்லாம் அனுப்பின உடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ இஸ் ஆர்டினரி, சர்வசாதாரணமான ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறார். அப்போ சொன்ன விடயங்கள் எல்லாம் உண்மையாய். அப்போதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த விடயத்தை அந்த அருட்சகோதரிக்கு சொன்னார், நீங்கள் காண்கிற காட்சியை இயேசு உங்களுக்கு கண்டு கதைக்கிற எல்லாத்தையும் டைரியில் எழுதுங்க. அப்படி எழுதப்பட்ட ஒரு அந்த டைரியில 699வது சரத்துல அந்த அதிகாரத்துல இன்றைய நாள், அதாவது இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை, உயிர்ப்பு ஞாயிறுக்கு பிறகு வார ஞாயிற்றுக்கிழமை இந்த இறை இறக்க பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று நீ சொல்லு, நான் சொன்னதாய் சொல்லு என்று இயேசு சொல்லி காட்சியில சொல்லி கொடுத்தார் அந்த சிஸ்டருக்கு. உடனே இந்த சிஸ்டர் எழுதுறா அந்த டைரியில இப்படித்தான் எழுதப்பட்டிருந்தது, உயிர்ப்பு ஞாயிறுக்கு பின்வரும் 2வது ஞாயிறில் இறை இறக்க பெருவிழாவை கொண்டாடுங்கள். அன்று நீங்கள் 2 விடயங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஒன்று, நல்ல பாவ சங்கீர்த்தனம் நீங்கள் செய்ய வேண்டும், நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் செய்யும் பொழுது 2 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். ஒன்று, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், உங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனையில் இருந்து உங்களை நான் விடுவிப்பேன். அப்ப பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நமக்கு செய்த பாவங்களுக்கு இதுக்குரிய தண்டனை என்று சொல்லப்பட்டிருந்தால் அது எல்லாம் அழிந்து போய்விடும். எப்போது தெரியுமா? நல்ல பாவ பொருத்தல் ஒன்று செய்து திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் பொழுது. அப்ப இந்த செய்தியை காலப்போக்கில் அவர் 1938ஆம் ஆண்டு இறந்து போனார். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இறந்து போனார் சிஸ்டர். திருத்தந்தை அவர்கள் இப்போது புனிதராக இருக்கிற 2ஆம் ஜான் பவுல் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி உலக திருச்சபையிலே பிரகடனப்படுத்தினார். அவரை புனிதையாக்கிய நாளிலே சொன்னார், 2ஆம் பாஸ்கா ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடுங்கள். அன்றிலிருந்து நாம் இன்று வரைக்கும் 20 வருஷமாக பிரியமானவர்களே இறை இறக்க பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் இறை இறக்க படம் இல்லாத நாடுகளே இல்லையாம். இன்னும் குறிப்பாய் சொன்னால் அநேகமான வீடுகளிலே
இறை இறக்க ஆண்டவருடைய படம் உண்டு. நம்முடைய திருகோணமலை மறை மாவட்டத்திலே அலஸ் கார்டன் என்கிற திருத்தலத்தில் இறை இறக்க பக்தி மிகவும் பிரசித்தி பெற்று மக்கள் இறை அன்பிலே வாழ்கிறார்கள். ஆகவே அலஸ் கார்டனில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் இறை இறக்க பக்தியிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இறை இறக்க பெருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நீங்கள் கேட்பீர்கள், பாவப்பொருத்தல் எப்படி செய்வது, நற்கருணை எப்படி உட்கொள்வது, காலம் நன்றாய் நமக்கு கணிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் இதை திரும்ப திரும்ப சொல்வதில் நான் குறைவு காண மாட்டேன். சாத்தான் மனசுக்குள்ள நினைச்சிருக்கும். அதை ஒருவர் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டிருந்தார். சொல்றார், ஐயோ சாத்தான் சொல்லுது, நாங்க இப்ப கோயிலெல்லாம் மூடிட்டோமே, கடவுளை நினைக்காம கோயிலுக்கு போகாம ஆக்கிட்டோமே என்று சாத்தான் பெரிய சந்தோஷமா இருந்துச்சான். அதுக்கு சம்மன்ஸ் குட்டிகள் சொல்லிச்சாங்க, கோயில்கள் மூடப்பட்டுட்டு வீடு எல்லாத்தையும் கோயிலாக்கிட்டோமே என்று சொல்லி சம்மன்ஸ் சொல்லிச்சான். உண்மையா இல்லையா? எல்லா வீடும் கோயிலா போயிடுச்சு. எல்லாரும் வீட்டையும் விளக்கு கொடுத்திருக்காங்க, பைபிளை விரிச்சு வச்சிருக்கிறாங்க, சமாள சொல்றாங்க, சிலுவை சொல்றாங்க, பூசையில் அப்படியே பக்தியா பரிசுத்தமா இருக்கிறாங்க. கையை அங்க இங்க நொண்டினாலும் நொறுங்கினாலும் கையை தட்டிட்டு போட்டு பக்தியாகி கோயிலே நீ பக்தியா இருக்கிற, டிவி என்றாலும் பார்த்துட்டு பக்தியாகு என்று இன்றைக்கு பிள்ளைகளை எல்லாம் அம்மா அப்பா அப்படியே பக்கத்துல வச்சு கோயில் குளங்களுக்கு எல்லாம் போனா புள்ள கோயிலை சுத்தி ஓடி திரியும். அது ஏதோ அந்த விளையாட்டு போட்டிக்கு வந்த மாதிரி திரியும். அந்த பிள்ளை அப்படி தவண்டு திரியும். இப்ப எல்லாம் வீட்டுல சத்தம் இல்லாம பூசைப்பாங்க. எவ்வளோ பக்தியாக வாழ தொடங்கிட்டோம், எவ்வளோ பரிசுத்தமாக திருப்பலியை கடைபிடிக்க தொடங்கிட்டோம். அதான் ஒரு அருட்தந்தை சொன்னார், இந்த கொரோனா வைரஸால தேவநற்கருணையின் தாகம் மக்களுக்குள்ளே அதிகரித்தது. யார் கோல் எடுத்தாலும் நீங்க என்ன ஃபாதர் கொடுத்து வச்சால் ஃபாதர் ஒவ்வொரு நாளும் தேவநற்கருணையும் ரத்தத்தையும் உண்டு குடிக்கிறீங்களே, உங்களோட அந்த பலியில கலந்து கொள்ற அந்த பையனும் அவங்களோட குடும்பம் அவ்வளவு பாக்கியம் பெற்றது என்று டெலிஃபோன் எடுக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அன்னையாம் திருச்சபை நமக்கு சொல்லுகிறது, பாவ பொருத்தலை நாம் எந்த தருணத்திலும் செய்ய முடியும். இருந்து கொண்டு ஆண்டவரை நினைத்து என் பாவங்களை எல்லாம் நினைத்து நான் மனம் வருந்துகிற சந்தர்ப்பமே ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு காலம் சூழ்நிலை மாறி குருவானவரிடம் போய் பாவ பொருத்தல் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் அதை போய் சொல்லுகிற பொழுது நமக்கு டபுள் ஆசீர்வாதம். தேவநற்கருணை நீங்க இனி கோயில் எடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரப்போதென்றால் நிச்சயமாக நீங்க பாவ பொருத்தல் செய்துட்டு தான் தேவநற்கருணையை எடுப்பதை திருச்சபை வரவேற்கிறது. தேவநற்கருணை அவை நமக்கு என்னால் மனசார பாவ பொருத்தல் கேட்டுட்டோம், வெரி குட். அதை நாம டஞ்சிபிளா தொட்டு உணரக்கூடிய விதத்தில் இயேசுவின் பிரதிநிதியாக அங்க பாவ சங்கீதன கூட்டில் இருக்கிறவர் ஃபாதர் இல்லை, இயேசு. அவர் சொல்வார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானமாய் போய் வா. அப்படியே அந்த சத்தத்தை நாம் இன்றைக்கு கேட்கிறவர்களாய் இருக்க ஆண்டவர் விரும்பித்தான் இந்த பெருநாளை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆகவே இது வெறுமனே ஏதோ ஒரு படம் ஃப்ரேம் பண்ணி போடுறதோ, பௌஸ்தீனா என்கிற ஒரு அருட்சகோதரியை தூக்கி பிடிப்பதோ அல்ல. பௌஸ்தீனா என்கிற அருட்சகோதரி புனிதை ஊடாக இயேசுவின் இரக்கம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நாம் இந்த நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். பிரியமானவர்களே, வேகமாக நாம் இன்றைக்கு வாசகங்களுக்குள்ளே கடந்து போவோம். நற்செய்தி வாசகத்திலே பாருங்க, தோமா இயேசு ஆண்டவர் வந்த பொழுது இருக்கவில்லை என்று சொல்லுகிறோம். இல்லாத பொழுது அவர் மனசுக்குள்ள சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரை தொடணும், ஆண்டவரை நான் தொட்டு பார்க்கணும். இயேசு ஆண்டவர் தான், ரெண்டு இயேசு என்னோட இந்த 3 வருஷமும் தெரிஞ்ச ஆண்டவர், 33 வருஷம் இந்த உலகத்தில் எனக்காக வாழ்ந்தவர், எனக்காக சிலுவையில செத்த இயேசு தான் உயிர் தெழும்பி இருக்கிறார் என்றதை நான் நம்பணும். மனித சுபாவம். அவர் மனித பலவீனத்துல இது ஒரு பாவமா தான் கடவுள் நினைக்கிறாங்க. அது புறா இயேசு கூட கடிந்து கொண்டாரல்ல, உயிர் தெழும்பிட்டேன் என்று சொன்னோடனே நம்ப இல்லை என்றோடனே இயேசு சொன்னார், மகதல மரியாவுக்கு காட்சி கொடுத்தேன், வயல்வெளியில் இருந்தவர்களுக்கு காட்சி கொடுத்தேன், சீடர்கள் உங்களுக்கும் காட்சி கொடுத்தேன், இன்னும் நீங்க நான் உயிரோடு இருக்கிறேன்னு நம்புறீங்க இல்லையே என்றோடனே இயேசுவை கடிந்து கொண்டார் என்றுதான் நம்ம நேற்றைய நாளிலே நாம் வாசித்தோம். இயேசு கடிந்து கொண்டாலும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பை பற்றி சொல்லிட்டு 8 நாள் இன்றைக்கு திரும்பவும் வந்து பேதுரு ஆனவர்கிட்ட இல்லை, தோமாட்ட சொல்றார், வா தொட்டுப்பார், நான் தான் உன்னோட பழகி உன்னிட்ட இருந்து போதிச்சு நற்கருணையை உண்டு பண்ணி பாவிகளை தேடி போய் நோய்களை குணமாக்கின அந்த இயேசு நான் தான், வந்து தொட்டுப்பார். உடனே தோமா மனசுக்குள்ள சொல்றார், ஆண்டவரே இது என்னப்பா நான் மனசுக்குள்ள நினைச்சு எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதைச்ச விஷயத்தை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களே, என் ஆண்டவரே என்ற தேவனே. என்ன சொன்னார்? என் ஆண்டவரே என்ற தேவனே. அச்சோ
வாயிலடி 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 என்று ஜோக்கில் சொல்லுவாங்க. சில நேரம் வாயிலடி 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 என்ற ஆண்டவரே என்ற தேவனை இப்படி நான் கதைச்சிட்டனே, என்ற ஆண்டவர் என் நடுவில் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு அருட்தந்தை நற்செய்தி சொல்லும் பொழுது சொல்றார், யூதாஸ் கரியோத்து கூட உயிரோடு இருந்திருந்தால் அவன் தான் விட்ட பிள்ளைக்காக மனம் வருந்தி தூக்கு போடாம எங்கேயோ ஒரு மூலையில ஐயோ என்ற இயேசுவை நான் காட்டி கொடுத்துட்டேனே என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்திருந்தால் தோமாவை தேடி போனது போல யூதாஸ் கரியோத்தையும் இயேசு ஆண்டவர் தேடி போயிருப்பார். எவ்வளவு அழகான ஒரு சிந்தனை. இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவர். அவருக்கு கட்டளைகள் நியமங்கள் பெரிதல்ல, அவருக்கு தேவை என்ற ஆத்மா. ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே பெரியமானவர்களே, நான் இந்த திருப்பலியின் பொழுது சொல்லுவேன், அந்த திருப்பலியில ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளுகிறவர்களையும் இறந்தோர் அனைவரையும் என்று 2 வார்த்தை பயன்படுத்துவேன். நான் அதை யோசிக்கிறேன், அதை மக்கள் விளங்கிக் கொள்வாங்களா? உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு செத்து போனார்கள் யாரு? கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள். இவர்களும் மோட்சத்தை அனுபவிக்கணும். மோட்சம் என்கிறத அறியாம, ரட்சிப்பு என்கிறத அறியாம இறந்து போனவர்களும் என்ற இரக்கத்தின் ஆண்டவரின் அந்த பரலோகத்தில் பங்கு பெற வேண்டும் என்றே ஆண்டவர் எண்ணுகிறார். அவருடைய மனமாற்றம். அவை பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த பெருநாளை நாம் நினைவு கூறும் பொழுது ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறதாக சொல்லுகிறார். பேதுருவானவர் தன்னுடைய திருமுகத்தில் சொல்றார், கண்ணால காண முடியாமல் இருந்த பொழுதே நீங்கள் அவரை அன்பு செய்தீங்க, இப்பதானே நீங்க காண்கிறீங்களே. எப்படி காண்கிறீங்க, எப்படி காண்கிறீங்கன்னு கேட்பீங்க. நீங்க காண்கிறோம். அதான் 1ஆம் வாசகம் மிச்சம் அழகாய் சொன்னது திருத்தூதர் பணிகள்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற கூட்டம் இயேசுவை காண வேண்டும். இன்றைக்கு அம்மாவில், அப்பாவில், சகோதரங்கள்ல, நண்பர்கள்ல, ஏழை எளியவர்கள்ல, பசிபட்டினியோடு இருக்கிறவர்கள்ல, வருத்தமாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள்ல, கண்ணீரோடு இருக்கிறவர்கள்ல, மரண வீட்டை சந்தித்தவர்கள்ல, அங்கே இயேசு அங்கே அழுது கொண்டிருக்கிறார், கவலையோடு இருக்கிறார். அங்க நாம் அவங்களை காணணும், அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும், பாவிகளை நாம் காண வேண்டும். நாம் அவர்களை விட்டு விலகி ஓடக்கூடாது, லேபிள் இருக்கக்கூடாது. ஐயோ இவங்க எப்படித்தான், விபச்சார கூட்டம், களவெடுக்கிற கூட்டம், ஐயோ இது குறை சொல்ற கூட்டம். நம்ம அவங்களெல்லாம் விட்டு விலகி, சத்துருவை கண்டால் தூரத்தில் நின்று சொல்லுவார்கள். சத்துருவை கண்டால் பாவம் வேணாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? கிட்டப்போ அவர்களையும் எனக்கு பிரியமானவர்களாய் மாற்றிவிடு. ஆகவே இன்றைக்கு உலக ரட்சணியத்துக்காக நாம் மன்றாடுகிறோம். உலகத்தின் இரட்சகர் நாம் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நமக்கு என்று போதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இன்று நட்போடு உறவாடுவதையும் அப்பம் பிடுவதையும் இறைவேண்டல் செய்வதையும் பார்க்கிற ஆண்டவர் நமக்கு அவருடைய இரக்கத்தின் பெருக்கை நம் மீது நிறைவாய் பொழிவார் என்று நாம் நம்ப வேண்டும். ஆகவே இன்றைய பெருநாளை சிறப்பாக வீடுகளிலே கொண்டாட உங்களை ஒருவரையும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். இன்றைய திருப்பலியில் என்னுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் நான் வைக்கிற பூசையை பின்னேரம் பார்க்குறேன்னு சொல்லுவா. என்னென்னு கேட்டால் 3 மணிக்கு இறை இறக்கம் சொல்லிட்டு, தம்பி நான் அப்படியே இறை இறக்கம் முடிஞ்ச உடனே தம்பியோட பூசையை நான் போட்டு பார்ப்பேன்னு சொல்லுவா. அப்போ அவருக்கு ஒரு திருப்தி என்னென்னா, அந்த இறை இறக்கத்தை சுபம் சொல்லி முடிஞ்சோடனே ஒரு பூசை இருக்கணும் தானே, அந்த திருப்தி. இன்றைக்கும் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இறை இறக்க பக்தியில் கலந்து கொண்ட உங்களை எல்லாரையும் இயேசு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அந்த ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம், பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன், பாவத்து நிமித்தம் உங்களுக்காக திட்டமிடப்பட்ட தண்டனை தீர்ப்பையும் உங்களிடமிருந்து அப்புறப்படுத்துகிறேன். அது நாம் என்ன செய்யணும்? மண்டியிட்டு கையை கும்பிட்டு, என்ற பாவங்களை பெறும் சுவாமி, என் ஆண்டவரே, என்ற தேவனே, என் ஆண்டவரே, என்ற தேவனே என்ற மனசுக்குள்ள நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசு உடனே சொல்வார், கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிற நீ பேறு பெற்றவன். நான் அன்றைக்கு நற்கருணை ஆசீர்வாதத்திலையும் சொன்னேன். இந்த சின்னாக்கள் கேட்குறவங்க, ஃபாதர் நீங்கள் இயேசப்பாவை தொட்டிருக்கிறீங்களா? ஓன் தொட்டிருக்கிறேன். இயேசப்பாவோட கதைச்சிருக்கிறீங்களா? ஓன் கதைச்சிருக்கிறேன். இயேசப்பாவை பார்க்குறீங்களா? அவர் உங்களை பார்க்குறவரா? ஓம். நற்கருணையை ஒவ்வொரு நாளும் என்ற ஆண்டவரை தொடுறேன், என்ற இயேசுவை தான் தொட்டு உட்கொள்கிறேன். காலையில் எழும்பினுடனே இயேசப்பாவை தான் பார்ப்பேன். அவரும் அப்படி முழிச்ச கண்ணோடு என்ன பார்ப்பார். நான் பாவப்பட்டவனாய் பலவீனம் உள்ளவனாய் இருந்தாலும் எழும்பினுடனே அவர் தான் பார்ப்பேன். அவர் என்னை பார்ப்பார். எனக்கு கவலை, சோர்வு, வேதனை, தனிமை, பயம், பதட்டம் 4 சிலருக்குள்ள எனக்கு இருக்கிற தைரியம் என்ன? அவரை கண்டுபிடிச்சிடணும், அவரை கையை பிடிச்சிடணும், அவரை காலை பிடிச்சிடணும்,
அவர் என்ற தோளில் கையை போட்டு இறுக்கி கட்டிப்பிடிச்சு நான் இருக்கிறேன் எல்லாம் என்கிற அந்த சத்தத்தை நான் அடிக்கடி என் வாழ்க்கையிலே கேட்டிருக்கிறேன். நீங்களும் அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோமா பிரியமானவர்களே? ஒரே இறைவனை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாய் உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடனான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியினால் கன்னி மரியிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சிமையும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிபெறும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கிற மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். கண்களை மூடினால் வீண்பிராக்குகள் நமக்கு இருக்காது. கைகளை கும்பிட்டு மனசுக்குள்ள நீங்க இப்ப தொடர்ந்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன சொல்லுங்க? என் ஆண்டவரே, என்ற தேவனே. கையில வச்சிருக்கிற லேஞ்சியோ புத்தகங்களையோ நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே கீழே வைங்க. கையை மட்டும் நேசமா கும்பிடுங்க. வடிவா கண்ணை மூடி என் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உல்தனாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உல்தனாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. இயேசுவே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுங்க. ஆசையும் தாகத்தோடும் இயேசுவே உந்தன் பாதத்தை தேடி வந்தேன். ஆசையும் தாகத்தோடும் இயேசுவே உந்தன் பாதத்தை தேடி வந்தேன். உந்தன் இரக்கத்தால் மன்னிப்பினா நிரப்பிட வேண்டுமே. உந்தன் இரக்கத்தால் மன்னிப்பினா நிரப்பிட வேண்டுமே. என் ஆண்டவரே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று கண்களை மூடி வாய்களிலே அந்த வார்த்தைகளை உச்சரிங்க. கைகளை கும்பிட்டு உச்சரிங்க. என் ஆண்டவரே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூப்பிடுங்க.
அப்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன் நம்பிக்கையை நான் பலப்படுத்துகிறேன், உன் நம்பிக்கையை நான் பலப்படுத்துகிறேன். கண்களை மூடி சொல்லுங்க, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுங்க. வடிவா சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க. சின்னாக்கள், பெரியாக்கள், அம்மா அப்பாக்கள், அண்ணா அக்காச்சியாக்கள், கணவன் மனைவியர், நீங்கள் குடும்பமாய் ஒன்றாயிருந்து இந்த பலியை பார்த்து கொண்டிருந்தாலும், யாரோ இந்த பலியிலே கலந்து கொள்ள முடியாமல் உங்கள் குடும்பத்தார் தூரத்தில் இருந்தாலும், அவர்களை எண்ணத்தினால் அந்த இடத்திலே கொண்டு வந்து இயேசுவே என்று ஒப்புக் கொடுங்க. கைகளை கும்பிடுங்க, கண்களை மூடுங்க. யாரும் பிராக்கு பார்க்க வேண்டாம். தோமா, நீ கண்டதால் நம்பினாய், காணாமல் என்னை நேசிக்கிற பிள்ளைகள், இறை அன்பை அனுபவிக்கிற பிள்ளைகள், இறை அனுபவத்தை பெறுகிற பிள்ளைகள், இறை இரக்கத்தை பெறுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே என்று கேட்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். சோஸ்திரம் ஆண்டவரே, உடைய நேசமுள்ள கரத்திலே இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஒரு பேர் அன்புக்காக நன்றி. எவ்வளவு பாவியாய் நான் இருந்தாலும் மனப்பாவம் பொறுத்தல் செய்கிற பொழுது என்னை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறேன். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர் என்று சொன்னவர் நீர். இறை இறக்க படத்தை பார்த்து தொட்டு கொஞ்சியவர்கள் அவர்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தெரியாமல் இருந்திருக்கும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் தண்டனை தீர்ப்பு அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன் என்று சொல் என்று சொன்னீங்களே. அம்மா பாட சொல்லு கேட்காம, பிரமாணிக்கம் இல்லாம வாழ்ந்த நேரங்கள், காலங்களை அவர்கள் நினைத்து மன்னிப்பு கேட்கிற நேரம் மன்னிப்பு கொடுத்துட்டீங்க என்று அவர்கள் பரிசுத்தமாய் இனி வாழ செய்யுங்க. Your grace is sufficient, உங்களுடைய இரக்கம் போதும் என்று அவர்கள் நம்பி உங்களை தேடுகிறவர்களா இருக்க செய்யுங்க. தாய் திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. உலகம் முழுவதும் இன்று இறை இறக்க பக்தியிலே இருக்கிற சகலர் மீது உடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். புனித பவுஸ்தீனாவுக்காக நன்றி. அவை ஒரு ஊடகமாய் நீங்கள் பயன்படுத்தி அந்த அற்புத செய்தியை சொன்னீங்களே, நன்றி. புனித ஜான் பவுலுக்காக நன்றி. இதை உலகத்திலே இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடி 20 வருடங்களுக்கு முதல் அவரை தூண்டி ஆவியால் வழி நடத்தினீரே, நன்றி. புனித பிரான்சிஸ், பாப்பரசர் பிரான்சிஸுக்காக நன்றி. இரக்கத்தின் ஆண்டை பிரகடனப்படுத்தி இறை இரக்கத்தின் வல்லமையை காண செய்தாரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். திருத்தந்தை, கர்தினால், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இறை அன்பிலே அவர்களை வழி நடத்துங்க. இறையிறக்க பக்தி செய்கிற அனைவரையும் அவர்களுடைய ஜெபங்கள் உங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று சொன்ன அந்த செபம் உலகத்திற்கு மீட்பை கொடுப்பதாக இந்த பெருநாள் கொண்டாடுறதோடே விடுதலை கொடுக்கிறீங்க ஆண்டவரே என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் வெளியே போய் வர நாளா அந்த உழைப்பை சந்திக்க, அந்த உழைப்பினால் யாரிடமும் கையேந்தாமல் உண்ணுகிற பாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தரப்போற கிருபைக்காக நன்றி. எங்களால இன்னொருவருக்கு வருத்தம் காவாம தாவாம நாங்க பாதுகாப்பாய் திட்டமிட்டு வாழ போற கிருபைக்காய் நன்றி. இவ்வளவு நாள் அவங்களோட வீட்டில் கடைபிடித்த ஒவ்வொரு விடயத்தையும் பக்குவமாய் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க போறதற்காய் நன்றி. வருத்த படுக்கையிலே இருக்கிறவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள், வைரஸுக்கு ஆளாகினவர்கள் எல்லார் மீதும் அது இரக்கம் கடந்து போவதற்காகவும் நன்றி. தாதிமார், வைத்தியர்கள், முன்னிலை பணியாளர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காகவும் நன்றி. வழி நடத்துங்க. குடும்பத்திலே இறப்புகளை சந்தித்தவர்கள், மரண வீட்டுக்கு போக முடியாமல் இருக்கிறவர்கள், இருந்தவர்கள், உயிர்ப்பின் மகிமையை அவர்கள் அனுபவிக்க செய்ய கைகும்பிட்டு இயேசுவே ஆண்டவரே என்ற தேவனே என்று சொல்லி முழந்தாட்படியிட்டு எங்கள் தனிப்பட்ட ஜெபங்களை உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். முழந்தாட்படியிட்டு கைகளை கும்பிட்டு கண்களை மூடி, நான்
பிராக்கு இல்லாம என்ற மனசுக்குள்ள நான் என்ற தனிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழந்தாட்படியிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்க. கண்ணை மூடுங்க. மறைவாய் உள்ளதை காண்கிற உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு கொடுப்பாராக. நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன் என்கிற இயேசு நசரேனின் நாமத்தினாலே எங்கள் எல்லா ஜெபங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிறந்த நாட்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டவர்கள், திருமண ஆண்டு நிறைவு கேட்டு ஆசீர்வாதம் கேட்டவர்கள், இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். மேலும் நம்முடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். மேலும் நம்முடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. பிள்ளைகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த இறை இரக்க பெருவிழா திருப்பலி, பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலி என்ற ஆண்டவர் மனசுக்கு பிடிச்சதா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆதலாலும் அது பேரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்காலும் புது பிறப்பு பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாகிய இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்றும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றது. ஏனெனில் சாவுக்குரியவை எங்கள் வாழ்வாகும். அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 இறைவனாம் ஆண்டவர், தூயவர் 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 உலகு இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவினும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் யாவினும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில்
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஓசன்னா. வானக தந்தையே, என்மையாகவே தூயவர் படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனமாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை மடித்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகின்றது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் வந்து இந்த பலி ஒப்புக் கொடுக்க தகுந்தவர்களை நாங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் என்று பங்கு கொள்ளுகிற எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவை, சிறப்பாக உடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டவர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறுமிடமானவர்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்னும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுன் ஒளியுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த திருத்தூதர்கள், புனிதர்களாகிய அனைவருடன், விசேஷமாய் புனித ஃபவுஸ்தீனாவுடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்பித்து தந்தபடி நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார். ஆண்டவரே, தீமைகள் எல்லாவற்றிலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற உங்களோட பேரின்ப வாழ்வை எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அப்பா, சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொன்னீங்களே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் பார்க்காம நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாய் தந்து நாங்கள் உங்களோட அரியணையில் ஈற்றிருக்கிற பொழுது உங்களோட சூழ்ந்து நிற்கிற கூட்டமாய் இருக்க விரும்புகிறோம். இங்கே இருக்கும் பொழுது எங்களுக்கு உடல் சுகமும் மனத்தைரியமும் பாதுகாப்பும் அன்பும் கொடுத்து வழி நடத்துவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் உங்கள் எல்லாரோடையும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா? இயேசுவின் சமாதானம். இயேசுவின் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எமக்கு அமைதியாரும், எமக்கு அமைதியாரும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு செம்மறியின் விருந்துக்கு ஆத்மீக ரீதியாய் இன்று எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை கூப்பிடுகிற தேவன். இதை தொட்டு உண்ணவும் எனக்கு அழைப்பு விடுக்கிற ஆண்டவர் இந்த விருந்துக்கு என்னை கூப்பிட்டிருக்கிறார். அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சபம் செய்வோமா? எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். ஆதலால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிதா சுதன் பரிசுத்தாவின் வழியாக உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக. சென்று வாழுங்கள். ஆண்டவருடைய இரக்கமும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடு உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, சகோதரங்கள், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய இறை இரக்க பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி டிவைன் மர்சி ஃபீஸ்ட் டு யூ ஆல். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த கிழமைகளிலே நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து கொள்ளவும் நற்கருணை உட்கொள்கிற சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி தருகிற நாள் அண்மையில் உள்ளது என்கிற சந்தோஷத்தோடு இந்த நாளை கடந்து போங்க. மீண்டும் ஒரு முறை இறை இறக்க பக்தி செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இன்றைய நாளிலே பலர் பொறுமையோடு இருந்து கதிரையில பூசை பார்த்திருப்பீங்க. அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
Have a nice day. God bless you.